ஸோ நீங்கள் கிராட்டிடியூட் யூனிவர்ஸ்னு சொல்லிட்டீங்கன்னாவே அந்த சம்மந்தப்பட்ட நம்ம செயலுக்கான யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாருக்குமே வந்து அந்த நன்றியை நீங்கள் தெரிவிக்கிறது மாதிரி இருக்கும். முன்னாடி நீங்கள் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போதெல்லாம் சொல்வீங்க, நீ நிறைய வந்து பறவைகளுக்கு உணவு கொடு, நிறைய முதியோர்களை பார்த்தீங்கன்னா நீ வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ உன்னால் முடிஞ்சதை நீ செய். ஒரு பயணம் செய்கிறப்ப கூட வந்து சேஃபாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு கூட இதை நம்ம சொல்லலாங்களா? கட்டாயமாக சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு வெளியூர் போகிறீங்க, ஒரு ட்ரெயினில் ஃப்ளைட் டிரைவர்ஸ்க்கு கூட நம்ம வந்து நன்றி சொல்கிறோம். கட்டாயமாக சொல்லணும். ஏன்னா என்னன்னா அவங்க தானே பாதுகாப்பாக அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வராங்க. நீங்கள் இப்போ டிரைவருக்கு தான் குறிப்பிட்டு சொல்லணும் இல்லை. கிராட்டிடியூட் யூனிவர்ஸ்னு சொன்னாவே அது பொதுவாக எல்லாருக்குமே அந்த இதில் வந்து கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அந்த இதில் வந்து யாரெல்லாம் அதில் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அது எல்லாருமே தனிப்பட்ட நபரால் செய்யலை. அந்த பாத்தில் வர ஒவ்வொருத்தரும் வந்து யூனிவர்ஸ் தான் உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்கு. ஸோ நீங்கள் கிராட்டிடியூட் யூனிவர்ஸ்ன்னு சொல்லிட்டீங்கன்னாவே அந்த சம்மந்தப்பட்ட செயலுக்கான யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாருக்குமே வந்து அந்த நன்றியை நீங்கள் தெரிவிக்கிறது மாதிரி ஆகிடும். நிச்சயமா மேம், நிச்சயம். நம்ம செய்கிற செயலை கேட்கறத விட மற்றவங்க செஞ்சதை வந்து மறக்கவே கூடாது. அதுதான் சொல்ல, வலது கைக்கு கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னுலாம் சொல்லுவாங்க தெரியும். வெரி நைஸ். வலது கையில் நம்ம கொடுக்கறத மட்டும்தான் நம்ம இருந்துட்டு அதை மறந்துடணும். நம்ம கொடுக்கறத வந்து யோசிச்சு எதிர்பார்க்கவே கூடாது. அதே நேரத்தில் அப்படி இருக்கும்போது நமக்கு கிடைச்சதை வந்து நம்ம என்றைக்குமே மறக்காத வந்து நம்ம செயல்படுத்திகிட்டே இருக்கணும். நம்மளோட டியூட்டி அப்படின்றத பார்த்தா நம்ம கிடைச்சதுக்கு நம்ம நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும். ஸோ பெற்றோருக்கெல்லாம் வந்து நம்ம எப்பயுமே நன்றி கடனாக பட்டிருக்கிறது, அவங்களுடைய இதெல்லாம் நம்ம வந்து சொல்லி தீர்க்கவே முடியாது. ஆனால் அதை வந்து நம்ம இன்பார்ட்டாக வந்து நம்ம தெரிவிச்சுக்கிட்டே. கண்டிப்பாக. இப்போ வந்து கர்ணன் மாதிரி கொடைவள்ளல் வந்து நம்ம பார்த்தே இருக்க முடியாது. அவர் என்ன கேட்டாலும் நான் கூட ஒரு ஸ்டோரி கேள்விப்பட்டிருக்கேன் மேம், சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு கண்ணன் வந்திருக்கார்ல, கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் பீமன் கூட 2 பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே போவாங்களாம். அந்த நேரத்தில் வந்து கிருஷ்ணர் கிட்ட வந்து அர்ஜுனரும் பீமனும் வந்து கேட்பாங்களாம், நாங்கள் இவ்வளோ வந்து உங்களுக்கு க்ளோஸாக இருக்கோம், நாங்கள் தர்மத்து பக்கம் தான் நிற்கிறோம், ஆனால் நீங்கள் வந்து கர்ணனை தான் வந்து நீங்கள் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கீங்க, எதனாலன்னு கொஞ்சம் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டாங்களாம் கிருஷ்ணர்கிட்ட. என்ன இருந்தாலும் மனிதர்கள் இல்லையா, கண்ணன் வந்து கடவுளாச்சே. அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து நினைச்சாரா, ஓ உனக்கு இவ்வளோ அகம்பாவம் இருக்கா, அதை நான் உனக்கு அடக்கிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு கர்ணனை பற்றி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக ஒரு வயசான அந்தனர் போய்கிட்டு இருந்தாரா. மகாபாரதத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட் இது. அப்போ அந்த அந்தனர் வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது இவங்க கிராஸ் ஆகுறாங்க 3 பேரும். அப்போ அந்த அந்தனர் வந்து இங்கே ராஜா மாதிரி இருக்காங்க இல்லையா, இவர்கிட்ட வந்து கேட்கும்போது, எனக்கு பசிக்குது, எனக்கு வந்து செலவுக்கு ஏதாவது காசு வேணும், என்ன பண்ணுறது நான் அப்படின்னும் போது, ஐயோ இப்போ நாங்கள் பூங்காவில் நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம், இந்த நேரத்தில் வந்து நீங்கள் கேட்குறீங்களே, இப்போ நான் உங்களுக்கு என்ன கொடுக்கறது, நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு வாங்க, நம்ம இடத்துக்கு வந்து வழி இதுதான், இந்த இடத்துக்கு வந்துடுங்க, வந்துட்டிங்கன்னா நான் உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு பேருக்குன்னு வந்து என்ன சொன்னாங்களாம், ஏதோ கையில் இருக்கிறத கொடுத்து அமுச்சிட்டாங்களாம். அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து கூப்பிட்டு நிறுத்தினாரா, அந்த நிறைய இருங்க, அங்கே கர்ண மகாராஜான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து தர்மம் பண்ணுறதுல பெரிய வள்ளல், நீங்கள் அவரை கூட நீங்கள் போய் பார்க்கலாம், பார்த்துட்டு அங்கே வாங்கிட்டு கூட நீங்கள் எங்ககிட்ட வந்து வாங்கிக்கிங்கன்னு சொல்லி அமிச்சாராம். சொல்லி அமிச்சிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்களாம், 3 பேருமே நடந்து கர்ணரை போய் பார்க்கறதுக்கு ஒளிஞ்சிருந்து பார்த்தாங்களாம். அப்போ கர்ணர் வந்து ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாராம். அப்போ அவர்கிட்டையும் எதுவும் கையில் இல்லையாம் அந்த நேரத்தில். உடனே அந்த அந்தனர் போயிட்டு சொன்னாராம், இந்த மாதிரி உங்கள் வந்து பார்த்தா எனக்கு நிறைய தர்மம் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னாங்க, அதனால உங்கள் மூலமாக எனக்கு ஏதாவது கிடைக்கும், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்கும்போது உடனே கூப்பிட்ட குரலுக்கு பக்கத்தில் அந்த நேரத்தில் யாரும் சேவகர்கள் கூட இல்லையாம் கர்ணருக்கு. உடனே என்ன பண்ணாரா, அவரோட அரண்மனையில் இருக்கிற மரங்கள், அதாவது நம்மெல்லாம் மரங்களில் தானே விண்டோஸ் அதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கோம், டீ கூட் பெரிய பெரிய ஒரு காஸ்ட்லியான, அந்த காலத்தில் வந்து மன்னர்கள்லாம் வந்து தங்கத்தில் தானே செஞ்சுருப்பாங்களாம். உடனே அந்த தங்கத்தால் ஆன கதவை உடைச்சு, இப்போ கூப்பிட்ற நேரத்துக்கு எனக்கு யாரும் கிடைக்கல, அதனால இது நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு கையில் இருக்கிற அந்த தங்கத்தை கதவை இருக்கு இல்லையா, அந்த தங்க கதவை உடைச்சு அந்த அந்தனர்கிட்ட கொடுத்தாராம். உடனே அந்த அந்தனர் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிவிட்டு, என் ஜென்மத்துக்கு இனிமேல் எதுவுமே எனக்கு தேவை இருக்காது, இது ஒன்று வச்சே நான் சந்தோஷமாக இருப்பேன்னு நன்றி சொல்லிட்டு போனாங்களாம். அப்போ வந்து கண்ணன் சொன்னாராம், பார்த்துக்க, கொடை அப்படின்னா
யாரு என்ன இருக்குன்றதெல்லாம் கிடையாது, நீ எடுத்து இமீடியட்டா கொடுக்கறதுக்கு பேரு தான் கொடை அப்படின்னு சொன்னா. அப்போ அந்த மாதிரி கர்ணர் மாதிரி வந்து நம்ம கிராட்டிடியூடா இருக்கணும்னு நீங்க சொல்ல வரீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா கரெக்ட். அதாவது நம்ம இப்போ வந்து நமக்கு வேணும், நம்மளுடைய இதை தான் வந்து நம்ம பார்க்கணும், தேவைகளை பூர்த்தி ஆகணும்னு சொல்லி நம்ம நிறைய எக்ஸ்பெக்டேஷன்லேயே இருந்துகிட்டே இருக்கிறோமே தவிர மற்றவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்றது இல்லை. ஸோ அதனால தான் இந்த கிராட்டிடியூட்லேயே இன்னும் முக்கியமானது என்ன சொல்லணும்னா, இப்போ ஜாபில் இருக்கிறாங்க இல்லை பிஸ்னஸில் இருக்காங்கன்னா மந்த்லி ஒரு 10% இல்லை ஒரு 5% இல்லை உங்கள் மனசுக்கு என்ன பிடிதோ ஏதோ ஒரு பர்சன்டேஜ் வந்து தானம் தர்மம் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் தானம் தர்மம் பண்ணும்போதே நீங்கள் வந்து எப்பேற்பட்ட ஒரு கிராட்டிடியூடு வந்து நீங்கள் சொல்லலைனாலும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ தான தர்மத்தோடைய பலன்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும்ன்றது தான். ஏன்னா இப்போ நம்ம வந்து சொல்லியிருப்போம், அடடா அந்த நபருக்கு அந்த நிமிஷத்தில் நான் சொல்ல மறந்துட்டேன், ஏதோ எனக்கு உதவி பண்ணியிருக்காரு ஆனால் நான் சொல்லாத வந்துட்டேன். அப்போ திரும்ப அந்த நபரை போய் தேடிட்டு இருக்க முடியாது. ஏதோ ஒரு ட்ராவலில் இருப்போம், எங்கேயோ ஒரு உதவி, முக்கியமான உதவியாக இருக்கிறது ஒரு நபர் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் ஏதோ நம்ம ஒரு மனக்குழப்பத்தில் சொல்லக்கூடாதுன்ட்டு இல்லை, ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் நம்ம வந்து சொல்லாத விட்டுருக்கலாம். அதுக்கு வந்து அது அவங்க எதிர்பார்க்காத கூட போயிருக்கலாம். ஆனால் நம்ம சொல்லலையேன்னு நமக்கு ஒரு மனக்கவலை, அப்புறமா அதை யோசிப்போம். ஐயோ நம்ம அவங்ககிட்ட பேசலையே, அவங்ககிட்ட நம்ம சொல்லலையே, இதை நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படுறதோட இந்த மாதிரி பொதுப்படையான தான தர்மங்கள் செய்கிறது மூலிமாவும் நம்ம கிராட்டிடியூடை தெரிவிக்கிறோம். ஸோ இப்போ இது மூலிமா வந்து ஒருத்தர் உங்களுக்கு உதவி பண்ணியிருந்தாலும் நீங்கள் பல பேருக்கு உதவி பண்ணுறீங்க இல்லையா. ஒரு விஷயம் வந்து அன்னதானம் பண்ணுறதோ இல்லை நம்ம வந்து வேறு ஏதாவது ஒரு வழிகளை வந்து படிப்பு சார்ந்த இது தர்மம் பண்ணுறதோ இந்த மாதிரி பண்ணும்போதும் வந்து நம்ம வந்து யூனிவர்ஸ்க்கு ஒரு ரிட்டர்ன் இதுவாக நம்ம வந்து செய்கிறது. ஸோ இது நம்ம செய்கிறோன்னு கூட இது நம்ம சொல்லவே கூடாது, இது யூனிவர்ஸ் தான் செய்ய வைக்கிது. ஆமாம், அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கே நம்ம வந்து நன்றி சொல்லி. ஈவன் நான் வந்து ஒரு இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு இது ஆசிரமத்துக்கோ எதுக்கோ நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்துல நான் கிராட்டிடியூட் யூனிவர்ஸ்ன்றது சொல்லிப்பேன். ஏன்னா வந்து அது செய்யறதுக்கான இதை வந்து வலிமை இருக்குது, நமக்கு ஓப்பன் மைண்டாக இருந்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்கோ அந்த நிகழ்ச்சி அங்கே நடக்கிறதுக்கு நம்ம ஒரு கருவியாக நம்மளை பயன்படுத்தி நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாமே ப்ரீ பிளான்டா நடந்தது யூனிவர்ஸ் வந்து பண்ணுறது. ஸோ நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு இல்லையா யூனிவர்ஸ். ஸோ அந்த இதுக்கு கூட நம்ம கிராட்டிடியூட் சொல்லணும். நேரடியாக வந்து ஒருத்தவங்க செஞ்சாதான் வந்து உதவின்றதே கிடையாது, மறைமுகமாக நீங்களும் ஒரு கருவியாக இருந்து உங்கள் மூலிமா வேற ஒருத்தவங்களுக்கு நீங்கள் செய்கிற விஷயத்துக்கே நீங்கள் முதல்ல வந்து கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து நிறைய படைக்கப்பட்டிருக்கலாம், நிறைய நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கலாம், நிறைய விஷயத்தில் நம்ம நிறைவாக கூட இருக்கலாம். ஆனால் போய் கொடுக்கணும் செய்யணுன்றதுக்கு நீங்கள் ஓப்பனாக இருந்தாலுமே உங்களை வந்து இந்த பிரபஞ்சம் ஒரு கருவியாக உபயோகப்படுத்தி அந்த இடத்துல உங்களை முன்னிறுத்தி செய்ய வச்சாதான் நீங்கள் அதுக்கான விஷயமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை செய்ய வைக்கிறதுக்கே நீங்கள் நம்ம முதல்ல கிராட்ஃபுல்லாக இருக்கணும். கண்டிப்பாக மேம். முன்னாடி நீங்கள் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போதெல்லாம் சொல்வீங்க, நீ நிறைய வந்து பறவைகளுக்கு உணவு கொடு, நிறைய முதியோர்களை பார்த்தீங்கன்னா நீ வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ உன்னால் முடிஞ்சதை நீ செய், ஜீவராசிகள் லைக் இப்போது தெரு ஓரத்தில் வந்து நான் எல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு பிஸ்கெட் வாங்கி போடு. அதே மாதிரி வந்து ரொம்ப சிம்பிளாக வீட்டில் அரிசி இருக்கா, அரிசி மாவை வந்து அரைச்சு எறும்பு போய்கிட்டே இருக்கும், அந்த எறும்புக்கு நீ வந்து அந்த மாவை நீ போட்டினா கூட அந்த நுண் துகுல்ல இருக்கிற அந்த அரிசியை எடுத்துகிட்டு போய் எறும்பு மழை காலத்தில் வச்சு சாப்பிடும். அது சாப்பிட சாப்பிட வந்து நமக்கு வந்து அது நன்றி சொல்லும், இந்த உணவை கொடுத்தவருக்கு நன்றின்னு சொல்ல நம்மளோட கர்மா கழியும், நமக்கு நல்லது சேரும். அதனால எளிமையாக இதெல்லாம் நீங்கள் எனக்கும் சொல்லியிருக்கீங்க. இந்த நேரத்தில் நான் அதையும் பதிவு பண்ணுறேன், மக்கள் வந்து நிச்சயமாக அதையும் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ எதுவுமே நம்ம கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டாவே ஒரு பெரிய விஷயமா நம்ம நினச்சிக்கவே கூடாது, சின்ன சின்ன விஷயத்துலேருந்தே நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு போகிறாங்க இல்லை ஒருத்தவங்களுக்கு உதவி, நான்லாம் வந்து இங்கே இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 வீலரில் போகும்போதே நிறைய பேருக்கு வந்து திடீர்னு வயசானாங்க, தூரமாக இருக்குது போகும்போது நான் கை காட்டி நிப்பாட்டி லிஃப்ட் கொடுக்குறியாமான்னு கூட்டிகிட்டு போவேன். ஏன்னா எதுக்குன்னா அது செய்யறதுக்கு நம்ம முதல்ல ஓப்பனாக இருக்கணும். அதுக்கே எல்லாரும் பயப்படுறாங்க மேம். அது பயம் தேவையில்லை, நம்மளுக்கு யூனிவர்ஸ் தான் அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கொடுக்கறதே யூனிவர்ஸ் தான் கொடுக்குது. சரியா, அதனால வந்து நம்ம யூனிவர்ஸுடைய செயலில் வந்து அதை உணர்ந்து நம்ம செயல்பட்டாவே நமக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ என்னுடைய சேவைகள் இதெல்லாம் நான் தொடர்றதுக்கே வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து ஒரு கிளாரிட்டியிலேயே தான் இருந்தேன். இப்போ இது நோக்கி நான் ஒரு ரேக்கி மாஸ்டராக நிறைய பேருக்கு தீட்சை கொடுக்கறது மூலியமாகவும் சொல்லித்தரது மூலியமாகவும் ஹீலிங் பண்ணுறது மூலியமாகவே நானே எனக்கு ஒரு லைஃப் மிஷன்
விஷனே வந்து எனக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்கு, ஒரு டோர் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஏன்னா இப்போ எனக்கு வந்து ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம் வந்து ஆமா என்ன ஒரு கருவியா வந்து இயக்குறதுன்றது எனக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாகவும் யூனிவர்ஸ்க்கு கிராட்டிடியூடாக. நிச்சயமா உங்க மூலமா என்ன மாதிரி இருக்கிற நார்மலா சாமானிய மக்களா இருக்கட்டும், நம்மளோட நேயர்களா இருக்கட்டும், சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா இருக்கட்டும், இனி புதுசா வந்து பாக்குறவங்களா இருக்கட்டும், உங்க மூலமா அவங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும். இந்த நாளை வழங்குற பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு சொல்லி தான் நம்ம முதல்ல நாளே ஆரம்பிக்கணும்னு நீங்க சொல்லுவீங்க. ஸோ எழுந்திரிக்கும் போதே நமக்கு வந்து ரொம்ப நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி நம்ம சொல்லும் போதே அந்த நாள் ஃபுல்லாக என்ன நடக்கணுமோ அது டிசைட் பண்ணிடும். இப்போ நம்ம எழுந்திரிக்கும் போது இதை நம்ம பண்ணணும், அடுத்தது இது பண்ணணும், அது பண்ணணும், நம்ம மைண்டில் வச்சுட்டே பண்ணுறோம், எழுந்திரிச்சு யோசிக்கிறோன்னா அப்போ நம்மளுடைய திங்கிங்லேயே தான் நம்ம இருப்போமே தவிர அதில் வந்து கிராட்டிடியூட் சொல்கிற இதுவே நமக்கு தோணவே தோணாது. ஸோ ஃபஸ்ட்டே நம்ம கிராட்டிடியூட் சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே வந்து எல்லாத்துக்கும் கரெக்டாக வந்து செட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போயிடும். அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடியும் இந்த நாள் இது வரைக்கும் நடந்தது எல்லாமே நம்ம வந்து நன்றி சொல்லிட்டு ரொம்ப நன்றி, இது வரைக்கும் யாருக்காவது ஒருத்தருக்காவது இந்த நாளுக்கு நான் வந்து உதவிகரமாக இருந்திருக்கிறேன் இல்லையா, அதுக்கு எனக்கு நன்றி. இவங்க மூலிமா எனக்கு வந்து நிறைய உதவிகள் நடந்திருக்கு, அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு கிடைச்சதுக்கும் நம்ம மற்றவங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருந்ததுக்கும் நன்றி நம்ம சொல்லிகிட்டே இருக்கும்போது யூனிவர்ஸ் இன்னும் நிறைய வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நிச்சயமா மேம். இப்போ உங்களை நான் மீட் பண்ணது கூட வந்து யூனிவர்ஸ் டிசைட் பண்ணி என்ன நீங்கள் என்கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது கூட ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு யூ, வெரி கிரேட்ஃபுல், கிராட்டிடியூட் டு யூ மேம். நிச்சயமாக மக்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்து இது மூலமாக இதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்குமே நம்ம கிராட்டிடியூடாக இல்லைனாலும் பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி நமக்கு யார் யார் என்னென்ன நல்லது செஞ்சாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்து அவங்களுக்கு நம்ம இனிமேலாச்சும் கிராட்டிடியூடாக இருக்கணும், ஈகோயிசம்லாம் விட்டுட்டு நம்மளால் கிராட்டிடியூடாக இருக்கிறது மட்டும்தான் யூனிவர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்கிற வேலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க நல்லா இருக்கட்டும், நம்மளும் நல்லா இருக்கணும்னு நினச்சி கிராட்டிடியூட் சொல்லிக்கிட்டே இருங்க. நிச்சயமாக மேம் சொன்ன விஷயத்த எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து டெவலப்மெண்ட் ஆவீங்க. அதுவும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேம் இதோடு சேர்த்து நீங்கள் ஒரு எக்ஸ்போ சொல்லியிருந்தீங்க இல்லை மேம், டிசம்பரில் ஐ திங்க் ஸோ இல்லை மேம்? எஸ். ஸோ டிசம்பரில் கோயம்புத்தூரில் கொடிஷான்ற இடத்துல வந்துட்டு நம்ம 23rd ஜனவரி 1 வரைக்கும் வந்து ஒரு எக்ஸிபிஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து நேரடியாக வர முடியறவங்க அங்கே கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க வந்து நம்மளை வந்து நேராக பார்க்கலாம். ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு ஏதாவது வந்து வேணும், சொல்யூஷன் வேணும், எது சார்ந்தாத ஒரு குழப்பத்துக்கு தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க நேர்லேயே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கிராட்டிடியூட் அட்வான்ஸாக இப்போவே வந்து மக்களுக்கு நம்ம சொல்லிடுறோம். இதுவே நான் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி நம்ம பேசுறதுக்கு கூட வந்து நான் யூனிவர்ஸுக்கு கிராட்டிடியூட் சொல்லிகிட்டே தான் இருக்குது. இப்போ இன்னைக்கு காலிலேருந்து நான் என்ன பேசணும்னு கூட நான் வந்து எதுவுமே பிளானிங்கே கிடையாது, ஓப்பன் மைண்டாக வந்து நான் வந்து யூனிவர்ஸ்கிட்டே விட்டுருது. இப்போ நான் ஒரு கருவி தான், என் மூலிமா மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து தெரியப்படுத்துங்க. என் வாய் வழியாக அது வரணும்னு நினச்சிங்கன்னா அது நான் வந்து எனக்கு நீங்கள் கொடுத்துருக்க ஒரு மிகப்பெரிய மகத்தான ஒரு வரப்பிரசாதமாக தான் நான் கருதுறேன். அதுக்கே நான் வந்து கிராட்டிடியூட் யூனிவர்ஸ் தான் நான் சொல்லிக்கிறேன். நிச்சயமாக மேம். கிராட்டிடியூட் யூனிவர்ஸ், கிராட்டிடியூட் யூனிவர்ஸ், கிராட்டிடியூட் யூனிவர்ஸ், இதுதான். இதை தவிர நம்ம வேற என்னங்க சொல்ல போகிறோம்? அதுதான் நமக்கு சொல்லி கொடுத்த பாடங்கள். அது மட்டும்தான் நம்ம வந்து பிளட்லேயா இருக்கட்டும், நம்ம விடுற மூச்சு சுவாச காற்றுலையா இருக்கட்டும், நம்ம ஹார்ட் பீட்லையா இருக்கட்டும், நம்ம எப்பயுமே கிராட்டிடியூடாக தான் இருக்கணும். நமக்கும் கிராட்டிடியூடாக இருக்கணும், மற்றவங்களுக்கும் கிராட்டிடியூடாக இருக்கணும். சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நல்ல விஷயத்த, இந்த நல்ல வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் 2 பேரும் வந்து உங்ககிட்ட பேசுகிறது, மேம் சொல்கிற புதுவிதமான விஷயங்கள், யூனிக்காக சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். திரும்பவும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட வந்து நான் உங்களை திரும்பவும் வந்து மீட் பண்ணுறேன். நான் உங்கள் இனிய தோழி நற்பவி ஹரிணி. நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். ரொம்ப நன்றி மேம். நன்றி. தேங்க்யூ. கிராட்டிடியூட் மேம்.